கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3, அதிகாரம் 6. பராந்தகபுரத்தில் சூனியமான அந்த மகேந்திர மண்டபத்தை பொன்னன் உள்ளும் புறமும் பலமுறை சுற்றி சுற்றி தேடினான். மகாராஜா எப்படி மாயமாக போயிருப்பார் என்று சிந்தனை செய்தான். நேற்று சாயங்காலம் காட்டு வெள்ளத்தில் கரை சேர்ந்தது முதல் நடந்தனவெல்லாம் ஒருவேளை கனவோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. இதற்கிடையில் வைத்தியனும் வண்டிக்காரனும் அவனை தொந்தரவு செய்ய தொடங்கினார்கள். தன்னிடம் ஆபத்து காலத்தில் செலவுக்காக வைத்திருந்த பொற்காசுகளில் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். இளவரசருக்கு ஜுரம் முற்றி ஜன்னியின் வேகத்தினால் எழுந்து ஓடிப்போயிருப்பாரோ என்று பொன்னன் மனதில் தோன்றிய பொழுது பகீர் என்றது. அவனும் பித்தம் பிடித்தவனைப் போல அங்கும் இங்கும் அலையத் தொடங்கினான். குடுகுடுவென்று நதிக்கரைக்கு ஓடுவான். மறுபடியும் மகேந்திர மண்டபத்துக்கு வந்த ஆசையுடன் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொள்ள உள்ளே எட்டி பார்ப்பான். மனம் கலங்கியிருந்தபடியால் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் விக்கிரமன் படுத்திருந்த வைக்கோலை எடுத்து உதறுவான். பிறகு வெளியில் வந்து உறையூர் சாலையோடு கொஞ்ச தூரம் போவான். மறுபடியும் திரும்பி வருவான். இப்படி ஒரு தடவை அவன் திரும்பி மண்டபத்தை நோக்கி வந்தபோது மண்டபத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு பெரிய இலுப்ப மரத்திற்கு பின்னால் ஓர் உருவம் மறைவதை கண்டான். அது ஒரு சித்திரக்குள்ளனின் வடிவமாக தெரிந்தது. கொல்லிமலையில் அருவிப்பாதையில் தான் அன்று பார்த்த பயங்கர உருவங்கள் பொன்னனுக்கு ஞாபகம் வந்தது. நேற்றிரவு இருளில் நடந்த சம்பாஷணையும் நினைவு வந்தது. மகாராஜா நரபலிக்காரர்களின் கையில் தான் அகப்பட்டு கொண்டார் என்று எண்ணிய பொழுது பொன்னனுக்கு வந்த ஆத்திரத்திற்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை. இந்த ஆத்திரத்தை எல்லாம் அந்த குள்ளன் மேல் காட்டி விடுவது என்ற நோக்கத்துடன் பொன்னன் இலுப்ப மரத்தை நோக்கி வேகமாக பாய்ந்து சென்றான். தன்னை பிடிக்க வருகிறான் என்று தெரியாமல் மறைந்து நின்ற குள்ளன் மேல் திடீரென்று பாய்ந்து கெட்டியாக பிடித்துக்கொண்டு 2 குலுக்கு குலுக்கினான். முதலில் சற்று திகைத்த குள்ளன் விரைவில் சமாளித்துக் கொண்டு, என்னப்பா, என்ன சமாசாரம், எதற்காக இவ்வளவு ஆத்திரம் என்று கேட்டான். அடே குல்லா, மகாராஜா எங்கே என்று பொன்னன் அலறினான். மகாராஜாவா? அது யாரது மகாராஜா? உடனே பொன்னனுக்கு தன்னுடைய தவறு ஞாபகம் வந்தது. உதட்டை கடித்துக்கொண்டு அந்த மண்டபத்தில் படித்திருந்தவர் எங்கே என்று கேட்டான். குள்ளன் தன்னுடைய இடுப்பு துணிய மடியை அவிழ்த்து உதறினான். பொன்னனை கேலியாக பார்த்து, ஐயோ, என் மடியிலே வைத்திருந்தேன், காணோமே என்றான். பொன்னனுக்கு இந்த கேலி ரசிக்காமல் குள்ளனை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். துடுப்பு பிடித்து வைரமேறி அந்த கையின் அடி குள்ளன் மேல் விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. ஆனால் குள்ளன் உடம்பை ஒரு நிலை நிலைத்து பொன்னனுடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து மறுகணம் மாயமாக மறைந்தான். பொன்னன் அளவிட முடியாத கோபத்துடன் அங்கும் இங்கும் ஓடினான். இதற்குள் இருட்டிவிட்டபடியால் 10 அடி தூரத்திற்கு மேல் கண் தெரியவில்லை. மேலும் இந்த இடத்தில் நாலாபுறமும் புதர்களாக இருந்தன. எனவே குள்ளனை கண்டுபிடிக்க முடியவில்லை. மிக்க மனசோருடன் பொன்னன் திரும்ப எத்தனித்த பொழுது திடீரென்று அந்த இலுப்ப மரத்தின் மேலே இருந்து ஊ என்று ஆந்தை கத்துவது போல ஒரு குரல் கேட்டது. பொன்னன் திகிலுடன் மேலே அண்ணாந்து பார்த்தான். அடர்ந்த மரக்கிளையில் இருண்ட குள்ள வடிவம் காணப்பட்டது. இன்னொரு தடவை ஊ ஊ என்று அழகு காட்டுவது போல அவ்வுருவம் கூவிற்று. அப்படி கூவியதும் பொன்னனுக்கு வந்த கோபம் அவ்வளவு இவ்வளவு அல்ல. அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி சாய்த்து விடலாம் என்று எண்ணினான். அப்பொழுது குள்ளன், அடே புத்தியற்றவனே, மகா பத்திரகாளியின் பக்தனை உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். பொன்னனுடைய மனதில் இப்பொழுது ஒரு யுக்தி தோன்றியது. அதை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே குள்ளன், அடே முரடா, நீயும் மகாகாளியின் பக்தன் ஆகின்றாயா? உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்றான். என்னையா காளி பக்தனாக சொல்லுகிறாய் என்று பொன்னன் சிரித்தான். ஏண்டா சிரிக்கிறாய்? ஜாக்கிரதை, காளியின் கோபத்திற்கு ஆளாவாய். அப்பொழுது பொன்னன், நான் சேர்ந்து விட்டேனே, முன்னமே சேர்ந்து விட்டேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? கபால பைரவர் எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறிவிட்டேனே. ஐயோ, அவருக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அப்பொழுது குள்ளன் வியப்புடன், அப்படியா, என்ன கட்டளையிட்டிருந்தார் என்று கேட்டான். இந்த மண்டபத்தில் படுத்திருந்தவனை பத்திரமாக கொல்லிமலைக்கு கொண்டு வரச் சொன்னார். நேற்று ராத்திரி இந்த இடத்தில்தான் கட்டளையிட்டார். ஐயோ, தவறிவிட்டேனே என்று பொன்னன் அழுகிற குரலில் கூறினான். அடடா, முன்னமே சொல்லியிருக்க கூடாதா? நீ வருவதற்கு சற்று முன்னால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகனும் மகளும் இந்த வழியே போனார்கள். அவர்கள் அந்த மண்டபத்தின் அருகில் நின்றார்கள்.
மண்டபத்திலிருந்து ஒருவனை எடுத்துக்கொண்டு வந்து பல்லக்கில் ஏற்றிக்கொண்டார்கள். அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை, உனக்கு தெரியுமா என்று கேட்டான். இந்த கேள்வி பொன்னன் காதில் விழவில்லை. ஏனெனில் அவன் வைத்தியனையும் கட்டை வண்டியையும் அழைத்து வந்த பொழுது எதிரில் குதிரை, பல்லக்கு முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவதைக் கொண்டு ஒதுங்கி நின்றான். குதிரை மேல் குந்தவி தேவியை கண்டதும் அவளுடைய கண்ணில் பட்டுவிடாமல் வண்டியின் பின்னால் நன்றாக மறைந்து கொண்டான். பல்லக்கை அவன் கவனிக்கவில்லை. இப்பொழுது அதெல்லாம் பளிச்சென்று ஞாபகம் வந்தது. குள்ளன் சொல்வது உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றிற்று. ஏனப்பா மௌனமாக இருக்கிறாய், என்ன யோசிக்கிறாய் என்று குள்ளன் மரத்தின் மேலிருந்து கேட்டான். பொன்னன் அவனை பார்த்து, என்ன யோசிக்கிறேனா, உன்னை எப்படி காளிக்கு பலி கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று கூறி கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அவன் மேல் வீசி எறிந்தான். குள்ளன் அப்பொழுது முன்னம் விக்கிரமன் கத்தியை ஓங்கியவுடன் செய்தது போல வாயை குவித்து கொண்டு தீர்க்கமான ஒரு கூச்சலை கிளப்பினான். அந்த பயங்கரமான ஒலியை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பெல்லாம் மயிர் கூச்சல் எடுத்தது. அங்கிருந்து அவன் ஒரே ஓட்டமாக உறையூர் சாலையை நோக்கி ஓடத் தொடங்கினான். அந்த காற்றாற்றங்கரையிலிருந்து சுமார் காது தூரத்தில் இருந்த பரந்தாகபுரம் என்னும் ஊரை பொன்னன் அடைந்த பொழுது இருட்டி ஒரு ஜாமத்திற்கு மேலிருக்கும். ஆனால் அங்கே தீபத்தி வெளிச்சமும் வாத்திய முழக்கமாக ஏக தடபுடலாக இருந்தது. பொன்னன் என்னவென்று விசாரித்த பொழுது சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் திருக்குமாரியும் விஜயம் செய்திருப்பதாகவும் அவர்களுக்கு வரவேற்பு உபசாரங்கள் அவ்வூர் கோயிலில் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்காக ஊருக்கு வெளியே கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிந்து கொண்டான். அவர்கள் ஆலயத்தில் இருக்கும் சமயத்தில் தன்னுடைய சோதனையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பொன்னன் விரைந்து சென்றான். ஊரை சேர்ந்தாற் போல ஒரு மைதானத்தில் கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருந்தன. யுவராஜ மகேந்திரனும் குந்தவி தேவியும் கோயிலுக்கு போயிருந்தபடியால் இங்கே அவ்வளவு ஜனக்கூட்டமில்லை. சில காவற்காரர்கள் மட்டும் அங்கும் இங்கும் நின்றார்கள். பணிப்பெண்களும் ஏவலாளர்களும் கூடாரங்களுக்குள் படுக்கை விரித்தல் முதலிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மைதானத்தின் ஒரு புறத்தில் கிழுவை செடிகளாலான உயரமான வேலி அமைந்திருந்தது. அந்த வேலி ஓரமாக பொன்னன் சென்றான். ஓரிடத்தில் 2 பணிப்பெண்கள் வம்பு பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. ஏண்டி மரகதம், திருவெண்ணை நல்லூரில் போய் இரவு தங்குவதற்காக அல்லவா ஏற்பாடு இருந்தது, இங்கே எதற்காக தங்கியிருக்கிறோம் என்று ஒருத்தி கேட்டாள். உனக்கு தெரியாதா என்ன? வைத்தியர் சொன்னாராம், நோயாளிக்கு அமைதி வேண்டும் என்று. பல்லக்கிலே நெடுந்தூரம் தூக்கி கொண்டு போனால் அவரது உடம்பு நெகிழ்ந்து கொள்ளலாம் என்றாராம். அதற்காகத்தான். ஆமாண்டி, அது யாரடி அப்பேற்பட்ட நோயாளி? அவனுக்காக இவ்வளவு தடபுடல் படுகிறதே. அவன் செண்பகத்தீவிலிருந்து வந்த ரத்தின வியாபாரியாம். தேவசேனன் என்ற பெயராம். மாபல்லபுரத்து வீதியில் நமது தேவியை பார்த்தானாம். உரியூரில் இருக்கும் தன் தாயாரை பார்க்க போவதாக சொன்னானாம். அவன் அந்த மாற்றங்கரை மண்டபத்தில் அனாதையாக கிடக்கவே தேவி அவனை நம்மோடு உரியூருக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று பல்லக்கில் ஏற்றிக்கொண்டாளாம். அடிமரகதம், இதில் ஏதோ மர்மம் இருக்கிறதடி. என்னடி மர்மம்? கட்டாயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் வழியில் அனாதையாக கிடந்தவனுக்கு இப்படி ராஜ வைத்தியமும் ராஜ உபசாரமும் நடக்காதேடி மரகதம். சீச்சி, அவனை இந்த ஊரிலேயே விட்டுவிட்டு வைத்தியம் பார்த்து அனுப்பி வைக்க சொல்லலாமல்லா? நம்மோடு எதற்காக பல்லக்கில் ஏற்றி அழைத்து போக வேண்டும்? ஆமாண்டி தங்கம், அதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் உனக்கு சொல்ல மாட்டேன். சொல்லாமல் போனால் நான் உன்னோடு பேசப்போவதில்லை. இல்லையடி இல்லை, கோபித்துக் கொள்ளாதே. இங்கே கிட்டவா, சொல்லுகிறேன். யார் காதிலாவது விழப்போகிறது? சொல்லு பின்ன. உறையூர் ராஜகுமாரன் செண்பகத்தீவில் தான் இருக்கிறானாம். அவனை நம் தேவி காஞ்சி நகர் வீதியிலே பார்த்ததும் அவனை மன்னிக்கும்படி சக்கரவர்த்தியிடம் வேண்டிக் கொண்டதும் தெரியுமோ இல்லையோ? அந்த ராஜகுமாரனை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் பின்னோடு இந்த ரத்தின வியாபாரியை அழைத்து வருகிறாராம். ஓஹோ, அப்படியானால் உறையூருக்கு போன பிறகும் இவன் நம்முடன் வசந்த மாளிகையில் தான் இருப்பானாக்கும். ஆமாம். ஏண்டி மரகதம், அந்த ரத்தின வியாபாரியை நீ பார்த்தாயாடி? பார்க்காமல் என்ன, நான் தானே அவனுக்கு மருந்து கொடுக்கிறேன். அவன் இளம் வயதாமேடி. ஆமாம். அதனால் என்ன? ரொம்ப அழகாக இருக்கிறானாமே, முகத்தில் களை சொட்டுகிறதாமே. அதற்காக எனக்கென்னமோ மரகதம் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அப்படிப்பட்டவனை நமது தேவி தன் பக்கத்தில். அடிப்பாவி, தேவியை பற்றி ஏதாவது சொன்னாயோ உன் நாக்கை சுட்டு விடுவேன். சண்டாளி, தேவியை பற்றி நான் என்னடி சொன்னேன்? ஏதோ சொல்ல ஆரம்பித்தாயே. சி, தேவியை பற்றி சொல்வேனாடி? அப்படிப்பட்ட இளம் ரூபாவானுக்கு பக்கத்தில் உன்னை கொண்டு போய்விட்டு மருந்தும் கொடுக்க சொன்னால் நீ லேசு பட்டவளாடி? நீ பெரிய மாயக்காரியாயிற்றே. வேறு ஏதாவது மருந்து கொடுத்து விட்டாயானால்? ஐயோ, கில்லாதடி.
இப்படி பேசிக்கொண்டே பணிப்பெண்கள் இருவரும் வேலி ஓரத்திலிருந்து அப்பால் போய்விட்டார்கள். பொன்னன் மேற்கண்ட சம்பாஷணையில் ஒரு வார்த்தை விடாமல் மிகவும் கவனமாக கேட்டான். அவன் மனதில் வெகு காலமாக அறிந்திராத மகிழ்ச்சி உண்டாயிற்று. இன்னும் கொஞ்ச தூரம் வேலி ஓரமாக போனான். ஒரு கூடாரத்தில் கொஞ்சம் கலகலப்பாக இருந்தது. அங்கே வேலியை சற்று விலக்கிக் கொண்டு உற்று நோக்கினான். தீவர்த்தி வெளிச்சத்தில் கட்டிலில் விக்கிரமன் படுத்திருப்பதும் பக்கத்தில் வைத்தியர் உட்கார்ந்து கையை பிடித்து பார்த்து கொண்டிருப்பதும் தெரிந்தது. சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே இருந்துவிட்டு பொன்னன் அங்கிருந்து கிளம்பினான். பொன்னனின் சிந்தனைகள். பொன்னன் பராந்தகபுரத்தின் வீதியில் போய்க் கொண்டிருந்த பொழுது எதிரில் ராஜ பரிவாரங்கள் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒதுங்கி நின்றான். பல்லக்கில் அமர்ந்திருந்த குந்தவி தேவியை தீவர்த்தி வெளிச்சத்தில் பார்த்தான். இதற்கு முன் அவன் மனதில் என்றும் தோன்றாத பக்தியும் மரியாதையும் அவளிடம் அவனுக்கு உண்டாயிற்று. தெய்வீக சௌந்தரியம் பொருந்திய இந்த தேவியின் உள்ளமும் தெய்வத்தன்மை கொண்டதாக அல்லவா இருக்கிறது. வழியில் அனாதையாக கிடந்தவனை தூக்கி தன்னுடைய பல்லக்கில் ஏற்றி கொண்டு வருவதற்கு எவ்வளவு கருணை, தயாளம், பெருந்தன்மை வேண்டும். அன்றிரவு பொன்னன் அவ்வூர் கோயில் பிரகாரத்தில் படுத்துக்கொண்டே மேலே செய்ய வேண்டியதை பற்றி சிந்தனை செய்தான். இளவரசரோ சரியான சம்ரசனையில் இருக்கிறார். குந்தவி தேவியை காட்டிலும் திறமையாக அவரை தன்னால் கவனிக்க முடியாது. இளவரசர் எங்கே போக விரும்பினாரோ அவ்விடத்திற்கே குந்தவி தேவி அவரை அழைத்து போகிறார். ஏதோ சோழ வம்சத்தின் குலதெய்வமே இவ்விதம் ஏற்பாடு செய்கிறதென்று சொல்லும்படி எல்லாம் நடந்திருக்கிறது. எப்படியும் இளவரசருக்கு உடம்பு நன்றாக குணமாக சில தினங்கள் ஆகும். அதுவரைக்கும் அவரை தான் பார்க்கவோ பேசவோ சௌகரியப்படாது. பின்னர் அவருக்கு உடம்பு குணமாகும் வரையில் தான் என்ன செய்வது? பின்னோடு தொடர்ந்து போவதனால் உரியூருக்கு போய் உட்கார்ந்திருப்பதனாலும் என்ன பிரயோஜனம்? அதை காட்டிலும் ராணி அருள்மொழி தேவியை விடுதலை செய்ய வேண்டிய காரியத்தை பார்ப்பது நலமல்லவா? இதற்கு சிவனடியாரை போய் பார்த்து அவருடன் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். அருள்மொழி தேவியை பற்றி ஏதாவது துப்பு தெரிந்தவுடன் தம்மிடம் வந்து தெரிவிக்கும்படி சொல்லியிருக்கிறார். தம்மை சந்திக்க வேண்டிய இடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாமல்லபுரத்துக்கு சமீபத்தில் அடர்ந்த காட்டிற்குள் மறைந்திருக்கும் சிற்பியின் வீட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார். அங்கே போய் அவரை சந்தித்து எல்லா விஷயங்களும் சொல்லி அவருடைய யோசனைப்படி நடப்பதுதான் உசிதம் என்று தீர்மானித்தான். மறுநாள் காலையில் ராஜ பரிவாரங்கள் பரந்தகாபுரத்தை விட்டு கிளம்பி உறையூர் சாலையில் போவதை தூர இருந்து பொன்னன் பார்த்து, பகவானே, எங்கள் இளவரசரை காப்பாற்று. நான் மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வருவதற்குள் அவர் உடம்பு பூரணமாக குணமாகிவிட வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். பரிவாரங்கள் மறைந்ததும் எதிர் திசையை நோக்கி நடக்கலானான். அவனுடைய கால்கள் மாமல்லபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதிலும் உள்ளம் மட்டும் இளவரசர் படுத்திருந்த பல்லக்குடன் உறையூரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. குந்தவி தேவியின் பராமரிப்பில் இளவரசர் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அபாயம் அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தது. பல்லக்கில் படுத்திருக்கும் நோயாளி உண்மையில் சோழ நாட்டு இளவரசர் என்பதை குந்தவி அறிந்தால் என்ன ஆகும்? ஜுரவேகத்தில் இளவரசர் பிதற்றும் பொழுது அந்த உண்மை வெளியாகிவிடலாம் அல்லவா? அல்லது வசந்த மாளிகையில் அவர் நல்லுணர்வு பெற்றதும் திடீரென்று பழைய இடங்களை பார்க்கும் வியப்பினால் தாம் இன்னார் என்பதை வெளியிட்டு விடலாம் அல்லவா? அதனால் ஒருவேளை ஏதேனும் விபரீதம் விளைந்து விடுமோ? குந்தவி தேவிக்கு உண்மை தெரிந்தால் அவளுடைய தமையனுக்கும் தெரிந்துதான் தீரும். பிறகு சக்கரவர்த்திக்கு தெரியாமல் இராது. சக்கரவர்த்தியின் தேச பிரஷ்டம் செய்யப்பட்டவர் அல்லவா இளவரசர். அதை மீறி பொய் வேஷத்தில் வந்ததற்கு சிற்சை மரணமே அல்லவா? ஆனால் கடவுள் அருளால் அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது என்று பொன்னன் தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டான். குந்தவி தேவிக்கு ஒருவேளை உண்மை தெரிந்தால் அவர் இளவரசரை காப்பாற்றவே முயல்வார். முன்னம் தேசப்பிரஷ்ட தண்டனை விதிக்கப்பட்ட பொழுதே அவருக்காக மன்னிப்பு கோரி மன்றாடியதாக கேள்விப்பட்டிருக்கிறோமே. அதை பற்றி சிவனடியார் அருள்மொழி ராணியிடம் எவ்வளவெல்லாமே சொல்லியிருக்கிறார் அல்லவா? சிவனடியாரையும் குந்தவி தேவியையும் பற்றி சேர்ந்தார் போல நினைத்ததும் பொன்னனுக்கு நேற்றிரவு மகேந்திர மண்டபத்தின் வாசலில் நடந்த சம்பாஷணை நினைவு வந்தது. மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத கவலையும் திகிலும் உண்டாயின. சிவனடியாரை பிடித்து கொண்டு வரும்படி குந்தவி தேவி மாரப்ப பூபதிக்கு கட்டளையிட்டிருக்கிறாரமே, இது எதற்காக? அந்த சிவனடியார் தான் யார்? அவர் உண்மையில் உத்தம புருஷர்தானா அல்லது கபட சந்நியாசியா? சோழ குலத்திற்கு அவர் உண்மையில் சிநேகிதரா அல்லது சிநேகிதர் போல நடிக்கும் பகைவரா? இளவரசர் திரும்பி வந்திருப்பது பற்றியும் இப்பொழுது குந்தவி தேவியின் பராமரிப்பில் வசந்த மாளிகைக்கு போயிருப்பது பற்றியும் அவரிடம் சொல்லலாமா கூடாதா? ஐயோ, அதையெல்லாம் பற்றி இளவரசரிடம் கலந்து பேசாமல் போனோமே என்று பொன்னன் திக்பித்தான். இப்படி அவன் துக்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு விஷயம் பொன்னனுக்கு வியப்பை அளித்தது. இளவரசர் ஒற்றர் தலைவன் ஆபத்தில் இருந்து விடுவித்த பிறகு அன்றிரவு காட்டில்
ஒரு சிற்பியின் வீட்டில் தங்கியதாக அல்லவா சொன்னார். தன்னை சிவனடியார் வந்து காண சொல்லியிருப்பதும் காட்டின் நடுவில் உள்ள சிற்பியின் வீட்டில்தானே. அடையாளங்களை பார்த்தால் இரண்டும் ஒரே இடமாக அல்லவா தோன்றுகிறது. ஒற்றர் தலைவனுக்கும் சிவனடியாருக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? சிவனடியார் ஒரு மகான் என்ற எண்ணம் பொன்னனுக்கு பூரணமாக இருந்தது. அவர் தன்னை ஒரு சமயம் மாரப்பனிடம் அகப்படாமல் காப்பாற்றியதை அவன் எந்த நாளும் மறக்க முடியாது. இன்னும் அருள்மொழி ராணி அவரிடம் பூரண நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனாலும் அவர் உண்மையான சிவனடியார் அல்லர். அவ்விதம் வேடம் பூண்டவர் என்று சந்தேகிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் இருந்தன. வள்ளி இவ்விதம் சந்தேகத்துடன் அவர் யார் என்பதை பற்றியும் ஒரு ஊகம் கூறினாள். அதாவது அவர் உண்மையில் பார்த்திப மகாராஜாதான். மகாராஜா போர்க்களத்தில் சாகவில்லை. தன்னம் தனியே தாம் உயிர் தப்பி வந்ததை அவர் யாருக்கும் தெரிவிக்க விரும்பாமல் சிவனடியார் வேஷம் பூண்டிருக்கிறார் என்று வள்ளி சொன்னாள். அவளுடைய மதியூகத்தில் பொன்னனுக்கு எவ்வளவோ நம்பிக்கை உண்டு என்றாலும் இதை அவனால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்தும்படியான இன்னொரு சம்பவம் நேரிட்டிருந்தது. அருள்மொழி ராணி தீர்த்த யாத்திரை கிளம்பி சென்ற பிறகு பொன்னன் பெரிதும் மனச்சோர்வு அடைந்திருந்தான். தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் காட்டில் இருந்த ஐயனார் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யலாம் என்று அவன் போனான். அங்கே சந்நிதியில் வைத்திருந்த மண் யானைகளில் ஒன்று உடைந்து விழுந்திருப்பதை கண்டான். அதன் அருகில் அவன் சென்று பார்த்த பொழுது மண் குதிரையின் வயிற்றிற்குள் ஒரு துணி மூட்டை இருந்தது. அதிசயத்துடன் அவன் அந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தான். அதற்குள் புலித்தோல், ருத்திராட்சம், பொய் ஜடாமுடி முதலியவை இருக்க கண்டான். அப்பொழுது அவனுக்கு உண்டான வியப்பிற்கு அளவே இல்லை. யோசிக்க யோசிக்க இது சிவனடியாருடைய வேஷ பொருட்கள் தான் என்றது நிச்சயமாயிற்று. அந்த வேஷதாரி யார்? அவர் நல்லவரா, பொல்லாத சூழ்ச்சிக்காரரா? அவரை நம்பலாமா கூடாதா? அந்த பயங்கர மகா கபால பைரவர் மாரப்பன் காதோடு சிவனடியாரை பற்றி ஏதோ சொன்னாரே, அது என்ன? கருணையும் தயாளமும் உருக்கொண்ட குந்தவி தேவி எதற்காக அச்சிவனடியார் மேல் விருப்பு கொண்டிருக்கிறாள்? இதெல்லாம் பொன்னனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் அவன் ஒன்று நிச்சயம் செய்து கொண்டான். இந்த தடவை சிவனடியாரை சந்தித்தும் அவரை தெளிவாக சுவாமி தாங்கள் யார் என்று கேட்டுவிட வேண்டியதுதான். திருப்தியான விடை சொன்னால் இளவரசர் திரும்பி வந்ததை பற்றியும் அருள்மொழி ராணி இருக்கும் இடத்தை பற்றியும் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். தகுந்த மறுமொழி கூறி தன் சந்தேகத்தை தீர்க்காவிட்டால் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி வந்து விட வேண்டும். இளவரசருக்கு உடம்பு குணமான பிறகு அவரை எப்படியாவது சந்தித்து கலந்து ஆலோசித்து கொண்டு மேற்காரியங்களை செய்ய வேண்டும். இவ்விதம் பலவிதமான யோசனைகளும் தீர்மானங்களும் செய்து கொண்டு பொன்னன் வழி நடந்து சென்றான். ஆங்காங்கே போக்கு வண்டிகள் கிடைக்கும் போதெல்லாம் ஏறிக்கொண்டு போனான். கடைசியில் மாமல்லபுரம் போகும் குறுக்கு பாதையிலும் இறங்கிச் சென்றான். காட்டின் மத்தியில் உள்ள சிற்பியின் வீட்டிற்கு சிவனடியார் மிக தெளிவாக அடையாளங்கள் சொல்லியிருந்தார். அந்த அடையாளங்கள் புலப்படுகின்றனவா என்று வெகு கவனமாக பார்த்து கொண்டு அவன் போய்கொண்டிருக்கையில் அவனுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஒரு குதிரை வருவதையும் அது சட்டென்று குறுக்கே காட்டில் புகுந்து போவதையும் பார்த்தான். குதிரை மேலிருந்த வீரன் தன்னை கவனித்தானா இல்லையா என்பது பொன்னனுக்கு தெரியவில்லை. ஆனால் இளவரசர் சொன்ன அடையாளத்தில் இருந்து அவன் ஒற்றர் தலைவனாக இருக்கலாம் என்று தோன்றியது. திரும்ப வேண்டிய இடத்தை பற்றி சிவனடியாருக்குரிய அடையாளங்கள் அதே இடத்தில் காணப்படவே பொன்னன் அங்கேயே தானும் திரும்பினான். படர்ந்து தழைத்திருந்த செடி கொடிகளை உராய்ந்து கொண்டு குதிரை போகும் சத்தம் நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த வழியை தொடர்ந்து பொன்னனும் போனான். ஒரு நாழிகை நேரம் இவ்விதம் போன பிறகு கொஞ்சம் திறந்த வெளி காணப்பட்டது. அதில் ஒரு அழகான சிற்ப வீடு தோன்றியது. அவன் சாலையில் பார்த்த குதிரை அவ்வீட்டின் பக்கத்தில் நிற்பதை கண்டான். அதே சமயத்தில் அவ்வீட்டிற்குள் இருந்து சிவனடியார் வெளியே வந்து புன்னகையுடன் அவனை வரவேற்றார். பொன்னனோ அளவில்லாத வியப்புடன் திகைப்புடனும் அவரை உற்று நோக்கினான்.